ஜமா ஸ்க்ரீனான ஒரு ரூமில் இவ்வளோ எமோஷ்னலாக நான் ஃபீல் பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் மேபி தியேட்டரில் இவ்வளோ பெரிய தியேட்டரில் ஸ்க்ரீன் ஆகிறது லாஸ்ட் டைமாக இருக்கலாம். அந்த லாஸ்ட் டைம் தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் எமோஷ்னல் ஆகிறோம். இதுதான் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஏன் தியேட்டருக்கு வருது, இதெல்லாம் வெறும் ஓடிடி ஃபிலிம்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இதை வந்து சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரி எதனா ஒரு தியேட்டரில் என்றைக்குனா ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கும்னா நாங்கள் திரும்ப திரும்ப தியேட்டருக்கு வந்துகிட்டே இருக்கோம். பரவாயில்ல, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு ஆர்ட் ஃபார்மை வந்து இந்த ஆர்ட் ஃபார்மோட, அதுவும் அந்த ஆர்ட் ஃபார்ம்லேயே ஒதுக்கப்பட்ட கிட்டத்தட்ட இந்த பெண்வேஷம் போடுற கலைஞர்களோட கதையை வந்து என் மூலமாக சொல்லப்பட்டதுன்றது வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அதை எக்ஸ்ட்ரா ப்ரைடு வந்து அந்த கேரக்டரை நானே நடிச்சது. ஏன்னா இன்னும் எவ்வளோ படங்கள் பண்ணாலும் எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் ஜமா வில் ரிமைன் அஸ் மை பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படம் இது தெரியறதுக்கு பின்னாடி நான் மட்டும் கிடையாது, என்னோட டீமோட ஒட்டுமொத்த உழைப்பும் தான் இருக்குது. வித்தவுட் மை டீம் இட்ஸ் நாட் ஈவன் பாசிபிள். ஸ்டார்ட் ஃப்ரம் மை டிஓபி கோபாலன் தான். அவருக்கு தயவு செஞ்சு ஒரு நல்ல கைத்தறி. கோபாலன் நான் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து ஸ்டார்டட் அஸ் அ லைட்மேனில் ஆரம்பித்து இன்றைக்கி டிஓபியாக இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் டைம். தேங்க்யூ கோபாலண்ணா. என்னோட சவுண்ட் டிசைனர் செந்தமிழன் சதீஷ். தெருக்கூத்து சவுண்டை வந்து அவ்வளோ ஆத்தென்டிக்காக தமிழோட ஒர்க் இல்லைனா கொண்டு வந்துருக்க முடியும்னு தெரியல. இதில் அதில் வந்து எல்லா தெருக்கூத்து சவுண்டுமே லைவ் சவுண்டு அவங்க அங்கே ரெக்கார்ட் பண்ணி அந்த அவ்வளோ சவுண்டான அந்த கிராமத்தில் அந்த அவ்வளோ மக்களுக்கு இடையில அந்த சவுண்டை நமக்கு கிளாரிட்டியாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ செந்தமிழ். இதோட ஆக்டர்ஸ் செந்தில் ப்ரோ, முருகன், இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. தேங்க்யூ இவன். எதனா உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு தான் எங்ககிட்ட யார்கிட்டலாம் கேட்கலாம். எனிதிங். தெருக்கூத்து கலைஞர்களோட கிட்டத்தட்ட ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். அந்த பெண் கலைஞர்களை வந்து தொடர்ந்து கவனிச்சுட்டதையும் அவங்க கிட்ட பேசி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு. இன்னொன்று வந்து என் கிராமத்தில் என் சொந்தக்காரங்களோட கதை தான் இது. தெருக்கூத்து கலைஞர்களோட அந்த பேக்ரவுண்ட்ல தான் நான் வரேன். ஸோ அவங்க எல்லாமே வந்து எப்படி பண்ணுவாங்க, எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறது அது ரொம்ப தப்பாக நிறைய இடங்கள்ல காட்டும்போது ஒரு மனசு வேதனையாக இருந்துச்சு. அது சரியாக காட்டணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி தாங்க. உண்மையான கல்யாணம் ஒரு அந்த தாங்கல் சேகர்னு சொல்லி கலைமாமணி தாங்கல் சேகர் எங்களுக்காக ட்ரெயின் பண்ண ஐயா இருக்கார் இல்லைங்களா, அவரோட கேரக்டர்லேருந்து இன்ஸ்பிரேஷன் தான் எல்லாமே. கல்யாணங்கிறது வந்து ஒரு ஆள் கிடையாது, அது வந்து ஒரு பொதுவான ரெப்ரசன்டேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஐடியாலஜியாக இருந்தது. ஒருத்தர் பார்த்துட்டு நான் கல்யாணம்னு சொல்லிக்க கூடாது. ஒட்டுமொத்த பெண் கலைஞர்கள், அதாவது கலெக்டிவாக இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நாங்கள் வந்து கேதர் பண்ணோம். என்னன்னா எங்கள் எடிட்டர் பார்த்தா கலெக்டிவாக அவங்கள்ட்ட இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணும்போது அவங்க என்னென்ன குறைகள் சொல்கிறாங்க, இப்போ ஒரு பெண் கலைஞராக நாங்கள் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ் இதுதான் அப்படின்னு அவங்க சொன்னதெல்லாம் கலெக்டிவாக கொண்டு வந்து வச்ச ஒரு கேரக்டர் தான் கல்யாணம். அப்போ வந்து ஒரு கல்யாணம் பார்த்து இது பண்ணல, நிறைய கல்யாணம் பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய பெண் கலைஞர்கள் ஃபோன் பண்ணாங்க. நிறைய எல்லா ஸ்கோரும் எங்கள் டைரக்டரே வாங்கிட்டாரு. அப்போ நாங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன் சொல்ல போகிற காரணம் என்னென்னா, இது வந்து ஒரு படம், இது வாழ்வியல் படம். ஒவ்வொரு கிராமப்புறங்களில் இப்போ சொன்னாங்க பார்த்தாங்க, லேடி சொன்னாங்க பார்த்தீங்களா, நாங்கள் தேனியிலேருந்து வந்திருக்கோம், இது கிராமப்புறங்களில் இந்த கூத்து வந்து எங்கள் பாட்டி பார்த்துருக்காங்க, நாங்கள் பார்க்கல. இப்போ ஃபிலிமில் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி வேல்யூ எங்களுக்கு தெரியுது, எங்கள் பாட்டி வந்து அழுதுருவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான். இப்போ ஆக்ஸ்பர் ஒரு கேமராமேனாக இந்த படத்துக்கு நான் என்ன பண்ணணுமோ ரைட்டிங்கில் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அதை தாண்டி நான் எந்த விஷயமே அதை பண்ணிடக்கூடாதுன்றது காரணத்துக்காக தான் ஒவ்வொரு ஃப்ரேமில் கூட இல்லை பின்னாடி கிளார் வச்சு அது இது சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அது இந்த விஷயம் இந்த படத்துக்கு தேவையே இல்லை. காரணம் என்னன்னா, இது ஒரு வாழ்வியல் படம்னு சொல்லலாம், ஒரு கலைஞனோட படங்கள்னு சொல்லலாம். லவ், காதல் எல்லாமே இருக்கு ஒரு பேட்டரி. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அடிதடி சண்டை இல்லை, எதுவுமே கிடையவே கிடையாது. எல்லாமே பாருங்க அவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் தான். முள்ளும் மலரும், அந்த முள்ளும் மலரும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் டீட்டெயில் இருக்கும், ஒரு டெப்த் டீட்டெயில் இருக்கும். அந்த டெப்த்ல இருந்து என்ன பண்ணணுன்ற ஒரு விஷயங்கள் இருக்கும். அது எல்லாமே ஃப்ரேமா எல்லாமே ஒரு விஷயத்துல என் குருநாதர் முள்ளும் மலரோட ரெஃபரன்ஸ் தான் இந்த ஜமான் ஒரு விஷயத்த ஆழமா பதிவு பண்ணிக்கிறேன். இதுதான் நீங்க தான் ப்ரொடியூசர், நீங்க தான் காசு போட்டுருக்கீங்க. ஆக்சுவலா நீங்க தான்
நம்ம ஃப்ராங்கா இந்த ஒரு சில விஷயங்களை ஓப்பனா பேச வேண்டியது இருக்கு. என்னன்னா, நீங்க என்னதான் நம்ம இந்த படத்துக்கு மேல இன்னைக்கு பார்த்துட்டு அது எமோஷன் சென்டிமெண்டல் வேல்யூ அப்படின்னு இருந்தாலுமே ஆடியன்ஸ் வந்து அவங்களோட ஒரு ரூபாய் ஸ்பெண்ட் பண்றதுக்காக நிறைய விஷயங்களை வந்து யோசிச்சு தான் உள்ள போடுறாங்க. இப்போ ஒரு படத்துக்கு புதுசா வரும்போது, இப்போ நான் இது புது டைரக்டர் புது ஹீரோன்னும் போது என்னை நம்பி உள்ள வர்றதுக்கான நம்பகத்தன்மை வந்து அவங்களுக்கு கம்மியா இருக்கும். என்னோட 2வது படத்துல இதே ஒன்று நினைச்சா நம்ம இந்த கேள்வியை நம்ம கண்டிப்பா வைக்கலாம். அதுல வந்து கண்டிப்பா இந்த குறைய ஆடியன்ஸ் வைக்க மாட்டாங்கன்றத வந்து நான் நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய முதல் படங்கள் நம்பினவங்கள ஒரு வந்து அவங்களுக்கு சின்ன ஏமாற்றங்கள் இருக்கிறதுனால தான் அந்த ஸ்பேஸ் இருக்கு. இப்போ நீங்க ஸ்டார் காஸ்ட்னா அவங்க அந்த படத்துக்காக வரல, அதுக்கு முன்னாடி அவங்க அவ்வளோ வருஷம் உழைச்சு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதை தான் ஆடியன்ஸ் ரெஸ்பெக்ட் பண்றாங்க. நம்ம இன்னைக்கு நியூபி இன்னைக்கு வந்திருக்கோம், இன்னைக்கு நம்ம ப்ரூவ் பண்றோம். எனக்கு இந்த இடத்துல இந்த கைத்தறி தெரிஞ்சு இன்னைக்கு ஜமா இவ்வளவு பேர் தெரியுதுன்றதே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். அது போதும் எங்களுக்கு. இதுல என்னதான் ஆதங்கமா இருந்தாலும் இவங்க வந்து ஒரு பூத்து கட்டுற ஒரு இடத்துல பப்ளிக் வரமாட்டாங்களா? அது வந்திருந்தால் எவ்வளோ அந்த சப்ஜெக்ட் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதையே நீங்கள் சிந்திக்கல? இல்லை சார், அதோட ஒரு காரணம் ஒன்று இருக்கு. எந்த ஒரு பொதுமக்களும் கல்யாணத்தை பார்த்து உனக்கு வந்து ஆம்பளை வேஷம் ஆட தெரியுமான்னு கேள்வி கேட்கவே இல்லை சார். யாருமே அவனோட திறமையை சந்தேகப்படவே இல்லை. ஒரு பொதுமக்கள் கூட அவனோட திறமையை சந்தேகப்படுறது எல்லாமே இந்த தெருக்கூத்து ஆட்கள் மட்டும்தான். ஸோ அவங்க முன்னாடி அவன் ப்ரூவ் பண்ணனா போதுதான். நம்ம நடிகனாகிறதுக்காக நிறைய ட்ரை பண்ணியிருப்போம், ஆடிஷன்ஸ் போயிருப்போம். நம்ம வீட்டிலலாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு விஷயங்களை ரொம்ப நல்லா பண்ணுவோம், இது பண்ணுவோம். ஆனால் திடீர்னு அந்த ஸ்டேஜுக்கு போனவொடனே ஒழுங்காக நம்மளால நடிக்க முடியாது. இல்லைனா வந்து கேமரா வச்சோடனே புதுசாக நடிக்கிறவங்களுக்கு அது இருக்கும். நினைக்கிறேன் முதல் முறையாக கேமரா பார்த்தோம்னால கேமரா இருக்கிறதோட கேமரா பின்னாடி ஒரு 50-60 பேர் இருப்பாங்க. அவங்க முன்னாடி நடிக்கும்போது பயம் வந்து ஒழுங்காக நடிக்க முடியாமல் போயிடுவோம். அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த இடத்த வச்சிருக்கு. இதுல வந்து ஒரு விஷயம் இருக்குது தெருக்கூத்துல. இப்ப வந்து நம்ம மகாபாரத கதைகள்ல வந்து கர்ணன் இறந்துட்டாரு, கர்ணன் இறந்ததோட வந்து அந்த கதை முடிஞ்சிடும், குந்தி அழுவுனாங்க அப்படின்னு. ஆனா வந்து தெருக்கூத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ஊர்ல எல்லாம் வந்து இப்ப பண்ண ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சு அந்த சடங்கெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க எரிப்பாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தெருக்கூத்துல என்ன சொல்றாங்கன்னா இந்த சடங்கெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா முதல் முறையா கர்ணன் இறந்தப்ப அதுக்கப்புறம் தான் வந்து இவர் நம்மளோட அண்ணன் தெரிஞ்சு பாண்டவர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த சடங்கை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து தெருக்கூத்துல திரும்ப அந்த கதையை சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்லும் போதுதான் அந்த அவர் கர்ணன் கேரக்டர் போட்டு இறந்தாரு. அவருக்கு வந்து அந்த மகாபாரதத்துல இல்லாதது வந்து இங்க பாண்டவர்கள் வந்து அவருக்கு மரியாதை செலுத்தி எரிச்சாங்கன்றது அந்த ஃப்ரேமோட மீனிங். ரொம்ப பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். திரும்ப நாங்கள் நினைச்சா கூட ராஜா சார்ல ஒர்க் பண்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. மற்ற பெஸ்ட் இந்த ஜமாக்கு நடந்ததுன்னா ராஜா சார் உள்ள வந்தது தான். அண்ணா சொன்னார் அந்த பைலட் பார்த்துட்டு ப்ரொடியூசர் சொன்னாங்க. அதே மாதிரி ராஜா சார் வந்து பைலட் பார்த்த உடனே இந்த படத்துக்கு ஓகே சொன்னார். எதுவுமே அவர் படத்தை ஓகே சொல்லி முடிகிற வரைக்கும் என் பேர் கூட சாருக்கு தெரியாது. என் பேர் கேட்கல, நான் இது வரைக்கும் சினிமாவில் தான் இருக்கேனா, யாரோ வந்து ரேண்டமாக இந்த பைலட்டை காட்டுறாங்க அப்படின்னா அவருக்கு சொல்ல, நான் போய் காமிச்சேன், இது பண்ணேன், எதுவுமே கேட்கல, அது ஓகேன்னு சொல்லிட்டாரு. அது வந்து அவருக்கு தெருக்கூத்துன்ற ஒரு ஆர்ட் ஃபார்ம் மேலே இருக்கிற ஒரு லவ் தான் இந்த படத்தை அவர் அக்செப்ட் பண்ணதுக்கான காரணம். ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு சார், ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஆமாம் சார், அது நிறைய பேர் அதான் நீங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள், அமேசான் பிரைம் ஓடிடியில் ஜமா இருக்கு, கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் தான் சொல்ல வரும். அவ்வளோதான், பையன்லாம் பொண்ணுலாம் இருக்காங்க, அவங்க அதை பண்ணணும். அது வந்து எந்த ஒரு டேபும் யாருமே எதிர்க்கிற மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது, காமனாக நடந்துடணும் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று வந்து அது எங்கள் கிராமத்தில் நடந்தது. எங்கள் தாத்தாவோட தம்பி ஒருத்தர் இருந்தார். அந்த தாத்தாவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். அவங்க வந்து எங்கள் தாத்தாக்கு, சின்ன தாத்தாக்கு அவங்க தான் சொல்லி வச்சாங்க. அது பார்க்கும்போது என் கிராமத்தில் அன்றைக்கி யாருமே, இப்போ பொதுவாகவே கிராமங்கள்லாம் அவங்க தான் ரொம்ப இதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அன்றைக்கி யாருமே எதிர்ப்பு தெரிவிச்சதான் நான் இது பண்ணேன். எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்து அது என் மைண்டில் நின்ன ஒரு விஷயம். அப்படி இதில் வரும்போது அதை வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தாங்க வச்சேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.